வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன். வாங்க ப்ரேயரோட கிளாஸ் ப்ரேயரோட இணைந்து பார்ப்போம். முதுகு தண்டு கழுத்து கரம் முட்டில் உச்சந்தலையில் கைகளை வச்சு அனைத்தையும் கடந்து தெய்வீக தெய்வங்களே தெய்வங்களே தெய்வ சக்திகளே மகான்களே மணிகளே ஞானிகளே சித்தர்களே தேவர்களே தேவதைகளே அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே என் குல தெய்வமே என் முன்னோர்களே பஞ்சபூதங்களே நவகிரகங்களே 27 நட்சத்திரங்களே 12 ராசிகளே குரு மற்றும் குருமார்களே பிரபஞ்ச சக்தி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. உருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்களோட பிளஸிங்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டேன். கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை வாழ் சரையோ முதல் நாள் வாழ்வு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன் மேடம். முதல் நாள் பயிற்சி சரயோகம் சரக்கலை. இதற்கு பேர் என்னன்னா சரயோகம்னு சொல்லுவாங்க, சரக்கலைன்னு சொல்லுவாங்க, சர வித்தைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான். இதற்கு பேருக்கான அர்த்தத்தை பார்ப்போம். சரயோகம் முதல்ல சரம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரம் அப்படின்னா மூச்சுக்காற்றின் சுழற்சி. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எல்லாருக்குமே இருக்குன்னு தெரியும். ரத்தம் ஓட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரத்தம் இந்த பக்கத்துல இருந்து, அதாவது உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டம் இருக்கு. அது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அப்புறம் பார்த்துக்கலாம். உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கு. அதே மாதிரி உடம்புல சக்தி ஓட்டம் இருக்கு. ஒருவித எனர்ஜி சக்தி, உயிர் சக்தின்னு சொல்லலாம். உயிர் சக்தி மட்டும் இல்ல, நிறைய சக்திகள் இருக்கு. அதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்ச சக்தி உயிர் சக்தி. உயிர் சக்தி ஓட்டம் வந்துகிட்டே இருக்கு. உடம்புல ஒரு டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்கு. டெம்பரேச்சர் அப்படின்னா சூடு, வெப்பம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு மூமெண்ட்ல இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல, பர்டிகுலர் ஸ்பீட்ல அது சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு அளவு எடுத்திருக்காங்க. ரத்த ஓட்டத்துக்கான ஸ்பீட் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அளவு எடுத்திருக்காங்க. அது என்ன வச்சிருக்காங்க, பிபின்னு வச்சிருக்காங்க, பிளட் ப்ரெஷர்னு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு
அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கலக்குறாங்க. அளந்து நமக்கு இவ்வளோ இருக்கணும் பிபின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது அதோட ஸ்பீட் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இன்னும் பல விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்காத ஒரு சில விஷயங்கள்ல வந்து சக்தி ஓட்டம். அதோட ஸ்பீடு எவ்வளோ நார்மலா சயின்ஸ்னு சொல்லல, பட் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. சக்தி ஓட்டம், உடம்புல டெம்பரேச்சர் இருக்கு பாருங்க, வெப்பம், அதுவும் ஒரே இடத்துல நிற்குதான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே மூமெண்ட்ல தான் இருக்கு. வெப்ப ஓட்டம், பிரீத், உள்ளுக்குள்ள பிரீத் எடுக்கும், மூச்சு காத்து உள்ள போகுது, மூச்சு காத்து வெளில வருது, காற்றின் ஓட்டம், அதுவும் ஒரு ஓட்டத்துல தான் இருக்கு. ஓட்டம்னா உள்ளுக்குள்ள போகுது, வெளியில வருது, சுழற்சியாக, எல்லாமே சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது. காற்றின் ஓட்டம். காந்தம், உடம்புல வந்து ஒரு காந்த சக்தி இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நமது எண்ணங்கள், நமது சிந்தனைகள், நமது உணர்வுகளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது. நான் இப்பதான்ப்பா உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீனே எனக்கு கால் பண்ணிட்ட. உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ கரெக்டா வந்துட்டப்பா, சூப்பர்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அது எப்படி அது நடக்குது? இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அவர் கால் பண்ணா நல்லா இருக்குமே, நல்லா நம்ம கிட்ட போன் இருக்கு, நம்மளும் அவுட் கோயிங் கால் பண்ண முடியும். ஆனா நம்ம பண்ணல, நினைச்சுக்கிட்டு மட்டும் இருக்கோம். கால் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு அவர் கால் பண்ண, இப்பதான் நினைச்சேன் நான் உனக்கு கால் பண்ணச்சு, நீனே எனக்கு கால் பண்ணிட்ட. இது எப்படி நடக்குதுன்னு கேட்டா, ஒரு காந்த அலைகள் நம்ம கிட்ட இருந்து எண்ணங்கள் மூலியமாக, எண்ணங்கள் சிந்தனைகள் மூலியமாக ஒரு காந்த அலைகள் நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிட்டு அது அவங்க கிட்ட போய் சேர்ந்து அவங்கள திரும்ப நமக்கு கால் பண்ண வைக்குது. கால் பண்ணி நம்ம கிட்ட வந்து சேர வைக்குது. ஸோ உடம்புல ஒரு காந்த ஓட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும். அப்புறம் இன்னொரு பழமொழி கூட இருக்கு, பட்டவங்காலே போடும். யாருக்கா தெரியுங்களா அந்த பழமொழி? பட்டவங்காலே போடும். என்னங்க, யாருக்கும் பழமொழி? வணக்கம் குருஜி. வாழ்கள் மேடம். வாழ்க. வணக்கம் குருஜி. வாழ்கள். பட்டகாலே படும் கெட்டகுடியே கெடும். பட்டகாலே படும் கெட்டகுடி கெடும். பட்டகாலே படும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இப்ப ஏன் நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட கவனம் முழுவதும் எங்க இருக்கும்? அடிபட்டிருக்கு வலிக்குதுன்றதுலயே கவனம் இருக்கும்போது மறுபடியும் அடிபடும். இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு சீக்ரெட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறோம், இதெல்லாம் பத்தி படிக்கிறோம் பாருங்க. இதை நம்ம ஆளுங்க ஒரே வார்த்தையில அந்த காலத்துல முடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான், பட்டகாலே போடும். நமது கவனம் எங்கே செல்கிறதோ அங்கே எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது. நமது கவனம் எங்கே செல்கிறதோ, நாம் எதை அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப நடக்கும். அதான அர்த்தம். எனக்கு வாழ்க்கையில கஷ்டமா இருப்பான்னு நினைச்சா என்ன அர்த்தம்? திரும்ப கஷ்டம் தான் நடக்கும். நான் வாழ்க்கையில சந்தோஷமா ஜாலியா இருக்கிறப்பா, அந்த உணர்வு நிலையில அந்த சிந்தனையோட இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில சந்தோஷம் ஜாலி நடந்துகிட்டே இருக்கும். இப்ப பிராக்டிக்கலா உண்மையாவே லைஃப்ல நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகி ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், இது எப்படி சொல்லணும்னு கேட்டா, ஒரு சைக்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். சைக்கிள்னா ஒரு வீல் மாதிரி. இப்ப ஏதோ ஒரு விஷயத்தினால லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்திருக்கு. கஷ்டம் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அந்த உணர்வுக்குள்ள போகும்போது அந்த உணர்வு மறுபடியும் கஷ்டத்தை அட்ராக்ட் பண்ணும். கஷ்டம் மறுபடியும் உணர்வை அட்ராக்ட் பண்ணும். உணர்வு மறுபடியும் கஷ்டத்தை அட்ராக்ட் பண்ணும். அப்படியே சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இதுவரை நம்ம லைஃப்ல எத்தனை பேருங்க லைஃப்ல இதுவரை சந்தோஷமா இருந்திருக்கீங்க? ரீசெண்டா, வெரி ரீசெண்டா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேங்க, ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்துச்சுப்பா, திருப்தியா இருந்துச்சு லைஃப்.
வாழ்க்கை ஜாலியா இருக்குங்க அப்படின்னு எத்தனை பேர் வெரி ரீசெண்டா சொல்லியிருக்கீங்க? எப்ப சொல்லியிருக்கீங்க? நாங்க 17 பேர் இருக்கோம். சொல்லுங்க, எப்ப சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துல, ஒரு வாரத்துக்குள்ள 15 நாள், ஒரு மாசம், 6 மாசம், ஒரு வருஷம், அதுக்கு மேல போக வேணாம். சொல்லியிருக்கீங்க. ஓகே. அப்ப எப்பயுமே சரி, இப்ப இந்த கேள்வி கேட்டாச்சு. அடுத்த கேள்வி கேட்கலாமா? லைஃபே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ஏன்டா பிறந்தோன்னு இருக்கு, ஆண்டவன் என்ன மட்டும் என் பாட்டு கஷ்டப்படுறான். ஸோபா அப்படின்ற ஒரு கஷ்டத்துல ரீசெண்டா ஒரு வாரத்துல, 10 நாள்ல, 15 நாள்ல எப்ப சொல்லியிருக்கீங்க? நமக்கு பேச்சுரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ்ல கூட பேச்சுரிமை இருக்கு. அடிக்கடி நினைக்கிறீங்க. வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குப்பா, செம்ம ஜாலி அப்படின்றத எப்ப சொல்லியிருக்கீங்க ரீசெண்டா? யோசிக்கிறோம்ல, லைஃப்ல இப்படி ஒரு தருணம் இருந்திருக்கு, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஜாலி, செலிப்ரேஷன். இந்த வார்த்தை இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. அப்படி இருக்குல்ல. கரெக்ட். என்ன காரணம்? ஏன்? இப்ப நமக்கு பழமொழி சொல்லியிருக்காங்க, எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அது திரும்ப திரும்ப நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோம், நமது எண்ணம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா லைஃப்ல நடந்த கஷ்டத்தை, சோகத்தை, துக்கத்தை இதை பத்தி தானே இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப எது நடக்கும்? அப்ப எதை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும்? நம்ம லைஃப்ல எது நடக்குமோ அதெல்லாம் சிந்திக்கணும். அதை மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் என்ன நியாயங்கிறது? நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளைகிறது. நம்ம விதைக்கிறதெல்லாம் தேவையானதாக இருந்தால் தேவையானது விளையும். நம்ம விதைக்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், செலிப்ரேஷன், பேரானந்தம் விதைச்சா அது விளையும். கஷ்டம், துக்கம், சோகம், வெறுப்பு, சோம்பேறித்தனம், கொழுப்பு இதை விதைச்சா அது விளையும். நம்ம விதைக்கிறது ஒண்ணு, ரிசல்ட் வேற மாதிரி வரும். அப்படித்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படித்தானே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கறது வேற, செய்யறது வேற. லைஃப்ல நிம்மதியா இருக்கணும்ப்பா, உடம்பு ஆரோக்கியமா ஜாலியா இருக்கணும்ப்பா, பா தேவையான பொருளெல்லாம் சந்தோஷமா எப்பயுமே கிடைச்சிக்கிட்டு நல்லா லைஃப் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நினைக்கிறதெல்லாம் அது ஆப்போசிட். உள்ளுக்குள்ள எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதைதான் இப்ப சரி பண்ண போறோம். இந்த சரக்கலை பயிற்சியில இது எல்லாமே சேர்த்து தான் சரி பண்ண போறோம். சரிங்களா? அப்ப எல்லாமே ஒரு சர்க்குலேஷன்ல தான் இருக்குது. நமக்கு எண்ண அலைகளும் சர்க்குலேஷன்ல தான் இருக்கு. நம்ம கொடுக்குறோம், திரும்பி வாங்குறோம், கொடுக்குறோம், திரும்பி வாங்குறோம். இதான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, இறக்கிற சுரக்கும். எதை கொடுக்குறோமோ திரும்ப அது கிடைக்கும், கொடுக்குறோம் திரும்ப கிடைக்கும். இப்படிதான் எல்லாமே ஒரு சர்க்குலேஷன்லாம் இருக்குது. இப்ப சயின்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட ரத்த ஓட்டம், மற்ற இன்னும் உடம்புல உயிரோட்டம், காந்த ஓட்டம், சக்தி ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் அப்படின்னு எக்கச்சக்கமான சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப கத்துக்க போறது, இப்ப படிக்க போற சரக்கலை அப்படின்ற ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டா சரயோகம். சரயோகம் அப்படின்னா சரம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. சரிங்களா? காற்றின் ஓட்டம், காற்றின் சுழற்சி. நம்ம உடம்புல காற்றின் சுழற்சி நடந்துகிட்டு இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா பாக்குறதுல என்னன்னு கேட்டா சித்தர்கள் தான். இது எல்லாமே சித்தர்கள் சொல்லி கொடுக்கத்தான். ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்கள் மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, சித்தர்களால மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது.
அப்படின்றது சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசித்து பார்வதி அம்மா வந்து சித்தர்களுக்கு உபதேசித்து சித்தர்கள் மூலியமா நமக்கு வந்தது சரம் சரயோகம் அப்படின்றது. சரம்னா காற்றின் சுழற்சி, காற்றின் ஓட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நமக்கு பாருங்க, ஒரு முகம் இருக்கு. ஒரு முகத்துல வந்து தலைப்பகுதி ஒண்ணு இருக்கு, நெத்தி ஒண்ணு இருக்கு, கண்கள் 2 இருக்கு, மூக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆனா நடுவில் ஒரு கோடு போட்டு டிவைடர் போட்டு 2ஆ இருக்கு. இப்ப ஒரு மூக்கு 2 மூக்கான்னு கேட்டா ஒரு மூக்கு தான், ஆனா அதுல 2 ஓட்டை இருக்கு. ஒண்ணு நம்ம உடம்போட வலது பகுதியில இருக்கு ஒரு ஓட்டை, இன்னொன்னு இடது பகுதியில இருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ஒரே ஓட்டை பக்கத்துலயே வலது இடதுல இருக்கு. வலது பக்கம் மூச்சு காத்து போகும், இடது பக்கம் மூச்சு காத்து போகும். நம்ம இவ்வளவு நாள் மேபி நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் நமக்கு ஒரே மூச்சு காத்து தான். நம்ம இன்ஹேல் பண்றோம், எக்ஸேல் பண்றோம், இன்ஹேல் பண்றோம், எக்ஸேல் பண்றோம். உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போது, வெளியில வருது மூச்சு காத்து. இதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருக்குமே ஒரு பக்கமா ஒரு மூச்சு காத்து போகுது, மறுபடியும் இன்னொரு பக்கம் மூச்சு காத்து போகுது. அதாவது ஒண்ணு வலது பக்கம் நடக்கும், இல்லைன்னா இடது பக்கம் நடக்கும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப எல்லாரும் நேரம் நிமிந்து உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு, கழுத்து, தலைமுடி நேர்கோட்டில் இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணுங்க, உங்க வலது நாசி துவாரத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசி துவாரத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வலது நாசி துவாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டா லெஃப்ட்ல பிரீத் வரும். கரெக்டா? லெஃப்ட்ல நல்லா டீப் இன்ஹேல், எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சை உள்ள எடுங்க, மூச்சை வெளில எடுங்க. அடுத்தது லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் நாசி துவாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல நல்லா டீப் இன்ஹேல், எக்ஸேல் எடுங்க. இதுல எந்த பக்கம் உங்களுக்கு மூச்சு காத்து சுலபமாக செல்கிறது என்று பாருங்கள். எந்த பக்கம் மூச்சு காத்து ஃப்ரீயா உள்ள போயிட்டு நல்ல இலகுவாக அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே வெளில வருதுன்னு பாருங்க, கவனிங்க. எந்த பக்கம் மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளில வருது கவனிக்க முடியுதுங்களா? உங்களோட பிரீத் சரம் எந்த பக்கம் போகுதுன்னு கவனிச்சுட்டு சொல்லுங்க. வலது சுவாசம் ஐயா. இடது சுவாசம். வேற யாருக்காவது வலது சுவாசம் நடக்குதா? ஓகே. சரி, இப்ப ஏதாவது ஒரு பக்கம்தான் சுவாசம் நடக்கிறது. நமக்கு எந்த பக்கம் சுலபமாக மூச்சு காத்து போயிட்டு வருதோ அதற்கு பேரு உயிர் நாடி. உயிர் நம்மளை நாடி வருகிறது. உயிர் சக்தி நம்மளை தேடி நம்ம கிட்ட வந்து சேருது பாருங்க, இதுதான் உயிர் நாடி. இப்ப
ஒன்று வலது பக்கம் போகுது, இல்லைன்னா இடது பக்கம் போகுது. ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமும் சரம் மூச்சு காத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் உயிர் நாடின்னு சொல்றது. உயிர் நம்மளை நாடி வருகிறது. எந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த தன்மைக்கான பலம் நமக்கு அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப வலது பக்கம் நமக்கு சரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, வலதுங்கிறது ஆண் தன்மை கொண்டது, இடதுங்கிறது பெண் தன்மை. வலது சூரியன், இடது சந்திரன். பாட்டு கூட இருக்கு, தெரியுங்களா? பாடியிருக்காரே, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். வலது கண் பகல், வலது பக்கமா பகல், இடது பக்கமா இரவு. வலது பக்கம் ஆண் தன்மை, இடது பக்கம் பெண் தன்மை. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாமே என்னன்னா, ஆண் தன்மை அப்படின்றது வந்து வீரம், ஆக்ரோஷம், தைரியம், நம்பிக்கை, கோவப்படுறது, போல்டா இருக்கிறது, மிரட்டுறது, இதெல்லாமே ஆண் தன்மை. பெண் தன்மைங்கிறது பொறுமையா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, நிதானமா ஹேண்டில் பண்றது, இது பெண் தன்மை. எல்லா ஆண்களுக்குள்ளேயும் பெண் தன்மை இருக்கு, எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஆண் தன்மை இருக்கு. ஸோ எல்லாமே ஒண்ணுதான். இதுல எந்த தன்மை அதிகமாக இருக்கோ, இந்த உடம்போட இந்த பிறவியில் எடுத்திருக்கோம் பாருங்க, இதுல எந்த தன்மை அதிகமாக இருக்கோ அது ஒரு ஆண்களாகவும், ஆண் தன்மை அதிகமாக இருந்தால் ஆண்களாகவும், பெண் தன்மை அதிகமாக இருந்தால் பெண்களாகவும், உடல் பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படி இருக்கிறோம். ஆனா எல்லாருக்குமே அந்த தன்மை இருக்குது. சரிங்களா? அப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சித்தர்கள் என்ன சொல்றாங்க, இதுதான் சரம். ஒண்ணு வலது பக்கம் மூச்சு காத்து போயிட்டு இருக்கணும், இல்லைன்னா இடது பக்கம் மூச்சு காத்து போயிட்டு இருக்கணும். எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை? 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வலதுக்கும் இடதுக்கும் மூச்சு காற்று மாறி மாறி போயிட்டே இருக்கணும், மாறணும். சரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம், சரம்ன்ற வார்த்தைக்கு டைரக்டான அர்த்தம் எதுன்னு பார்த்தா, ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி மாறி மாறி தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது சரம். இப்ப நம்ம தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறோம் பாருங்க, அதுக்கு சரம்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க? யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கு சரம்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒண்ணு லெஃப்ட் சைடு பட்டாசு இருக்கும், இன்னொன்னு அடுத்தது ரைட் இருக்கும். லெஃப்ட் ரைட்ல மாறி மாறி வெடிக்கும். எறும்புகள் சரம் சரமாக செல்கின்றன, பூக்கள் சரம் சரமாக தொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா, எறும்பு ஒண்ணு ஒரு பக்கம் போகும், இன்னொரு பக்கம் வரும். ஒரே கோட்ல, ஒரு கோட்டை மெயின் கோட்டா வச்சுக்கிட்டு அதுல போயிட்டு வந்துட்டு இருக்கும். பூக்களும் லெஃப்ட் ரைட்டுன்னு தொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப வலது இடது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாதிரி மாதிரி நடக்கக்கூடியது தான் சரம். நம்ம உடம்புல நமக்கு எங்க நடக்குதுன்னு கேட்டா, மூச்சு காத்து ஒண்ணு வலது பக்கம் சுவாசம் போகுது, அடுத்தது 2 மணி நேரம் கழிச்சு இடது பக்கம் சுவாசம் போகுது, அடுத்த 2 மணி நேரத்துல வலது பக்கம் மாறி போகுது. இந்த மாதிரி இயற்கையாகவே வலது இடதுன்னு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாசம் சுழற்சி, காற்றின் சுழற்சி நடந்துகிட்டு இருந்தால் நம்ம 120 வருஷம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் சித்தர்கள் சொல்றாங்க. ஆனா அப்படி நடக்குதான்னு கேட்டா நடக்கல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய சுவாசம் சரம் மாற்றக்கூடிய காரணிகள் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஏன் சரம் மாறுது? சரம் மாறுவதற்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு நம்ம பாடி போஸ்டர். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது, நிக்கிறது, நடக்கிறது, படுத்து இருக்கிறது, கை தூக்கி வச்சிருக்கிறது, கால் தூக்கி வச்சிருக்கிறதுலாம் இருக்கு பாருங்க, திரும்பி பார்க்கறது, இது எல்லாமே சரம் மாற்றம். இதெல்லாமே சரம் மாறும். என்ன சொல்லலாம், சரம் மாறும் இதனால. இது பாடி போஸ்டர் ஒரு காரணம். அடுத்தது நமது உணவு முறைகள். என்ன சொல்றீங்க, சாப்பிட்டா கூட சரம் மாறும்? ஆமாம், சாப்பிட்டா சரம் மாறும். எதை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சரம் மாறும். அப்ப என்னதான் பண்றது? இப்படிதான் சாப்பிடுறது சொல்லலாம், கத்துக்கலாம், பொறுமையா கத்துக்கலாம். ஒண்ணா பொறுமையா கத்துக்கிட்டு நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி நிக்கணும், நடக்கணும், உட்காரணும், எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதையும் தாண்டி இன்னொரு 3வது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது என்னன்னா உணர்வு. உணர்ச்சி வசப்படுறது, உணர்வோட இருக்கிறது. எந்த உணர்வுல அதிகமாக இருக்கும்? அதாவது உணர்வுங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா தரணும், சரிங்களா? நம்ம கிட்ட 9 லட்ச ரூபா இருக்கு.
இன்னும் 1,00,000 வேணும். நம்மளுடைய உணர்ச்சியை தாண்டி உணர்வு எதுல இருக்கும்? இன்னும் 1,00,000 எப்படி சமாளிக்கிறது? இன்னும் 1,00,000 எப்படி பேசுறது? அவர்கிட்ட பேசலாமா? இங்க வாங்கலாமா? என்ன பண்றதுன்ட்டு ஒரு விதமான உணர்வுக்குள்ள இருப்போங்க பாருங்க. அது உணர்வு. நமக்கு gift கிடைச்சிருக்கு. 5 lakhs gift கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு நம்ம வர சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு வாங்க, உங்களுக்கு 5,00,000 என்னம்மா கேஷா தரேன், இல்ல செக் தரேன், ஏதோ ஒன்று gift தரேன்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட உணர்வு எப்படி இருக்கும்? வேற ஏதாவது யோசிப்போமா? மாட்டோம். மணி என்னாச்சு? மணி 6:30. சரி, ஓகே. இப்போ 10 மணிக்கு வர சொல்றாங்க. 7:30, 8:30, 9:30, 10, 3.5 மணி நேரம் இருக்கு. என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம்? எந்த ட்ரெஸ் போட்டு போகலாம்? அதான் உணர்வு எங்க இருக்கு? இன்னைக்கு நமக்கு 5,00,000 கிஃப்டா தராங்க, கிடைக்குதுன்னு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அது உள்ள இருக்கு பார்த்தீங்களா? இது உணர்வாக இருக்கிறது. இப்ப உங்ககிட்ட யாராவது வந்து கோவமா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கோவமா பேசுறாங்க, உங்களை திட்டுறாங்க, ஏன் இப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட மகிழ்ச்சி உணர்வு எதுல இருக்கு? சந்தோஷத்துல இருக்கு. இன்னைக்கு 5,00,000 தராங்க, ஜாலிப்பா அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கும்போது, உங்களை யாராவது திட்டினா நீங்க என்ன சொல்லுவீங்க? அட போப்பா, பேசாம விடுப்பா, ஃப்ரீயா விடுப்பா, நான் முதல்ல 10,00,000 வாங்கிட்டு வரேன், 5,00,000 வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா பதில் சொல்லுவீங்க. யாராவது திட்டினா கூட மன்னிச்சு விட்டுருவீங்க, இம்மீடியட்டா மன்னிச்சு விட்டுருவீங்க, அட போப்பா அப்படின்னு. பெருசா காதுல வாங்கிக்க மாட்டீங்க, பெருசா எடுத்துக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே தான் எடுத்துக்க மாட்டோம். இதே 10,00,000 தரணும், 9,00,000 கையில இருக்கு, 1,00,000 அந்த டென்ஷன், அந்த உணர்வுக்குள்ள இருக்கும்போது, சாப்பிட்டியான்னு கேட்டா கூட, நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னு எனக்கு உனக்கு என்ன, பேசாம இரு நீனு அப்படின்னு நம்ம கோவப்படுவோம். உணர்ச்சிங்கிறது டீப் உணர்வோட வெளிப்பாடு. சில நேரத்துல நம்ம உணர்ச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுவோம். இப்ப வெளியில இருந்து யாரோ வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உயர்ந்த வயசுல உயர்ந்தவங்க, ரொம்ப மதிக்கக்கூடியவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து சாப்பிட்டேன்னு கேட்டா அமைதியா உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டு, நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிடலன்னு இப்பதான் முக்கியமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள புலம்பிக்கிட்டு வெளியில வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். சாப்பிட்டேங்க, சாப்பிடலங்க, இனிமேதான் சாப்பிடணும், வேற மாதிரி பொறுமையா ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா உணர்ச்சிங்கிறது உணர்வோட வெளிப்பாடு. எதை டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, எது நம்ம ஆழ் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோ, அதோட வெளிப்பாடு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா உணர்வு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான்னு கேட்டா, உணர்வு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா உணர்வை நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது கூட கிடையாது. உணர்ச்சியை நம்ம ட்ரை பண்றோம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்ப மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும். அகத்தில் உள்ளது புறத்தில் தெரியும், அது என்ன பழமொழி சொல்லுவாங்க? முகத்துல காட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பழமொழிங்கிறது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தை பார்த்தாலே தெரியும். கடுகடுன்னு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், மனுஷன் டென்ஷனா இருக்காரு. சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்த முகத்துல தான், வேற உடம்புலலாம் அமைதியா உட்காந்து இருக்கணும், அவ்வளவுதான். உட்காந்து இருக்கும்போது வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க வந்து பாக்குறாங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, பசங்க யாரோ வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம்னா உடம்புக்குள்ள இருக்க உடல் உறுப்புகள் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்க மனநிலை. புரியுதுங்களா? இப்ப ஒரு சிலர் பேசிக்காவே எப்பயுமே எரிச்சல் கேரக்டரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே. அப்ப அவங்க உணர்வு எதுக்குள்ள இருக்கும்? இதே ஒருத்தங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாவே பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க, நிதானமா பேசுறாங்கன்னா, அப்ப அவங்களோட உணர்வு எந்த நிலையில இருக்கும்? அப்ப நம்மளோட உணர்வு எதுல இருக்கு? நம்ம உணர்வு எப்ப பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு தேவைப்படுகிறது, நாளைக்கு ஒரு தேவைப்படுகிறது, அதற்கு தகுந்த நம்ம உணர்வு மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப உணர்வும் நம்ம மூச்சு காத்து சரம் மாற்றுகிறது. இதெல்லாமே தெரிஞ்சுப்போம். நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுப்போம் நம்ம போக போக. சரிங்களா? சரி, இதெல்லாமே நம்ம சரம் மாற்றுகிறது. சரி, சரம் மாறினா என்ன இருக்கட்டுமே.
2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரம் மாறுவதற்கு பதிலாக 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுது, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுது. மாறட்டுமே, இதுல என்ன இருக்கு? நமக்கு தேவை மூச்சு காத்து, உயிர் சக்தி உள்ள போகணும், வெளில வரணும், இவ்வளவுதானே. போகட்டும், வரட்டும். ஆக்சுவலா நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 மணி நேரம் வலது சரம் போனால் உடம்புக்கு சூடு கிடைக்கும். 2 மணி நேரம் உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கிறதுக்கு இடது பக்க சரம் மாறி வர வேண்டும். இந்த 2 மணி நேரம் உடம்புக்கு சூடு கிடைச்சா தொடர்ந்து, சரிங்களா, உடம்புக்கு 2 மணி நேரம் உடம்புக்கு சூடு தன்மையோடு இருக்கும்போது அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது முழுமை அடையும். அடுத்த 2 மணி நேரத்துக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தன்மை, இடது பக்க சுவாசம் போயிட்டு இருக்கும்போது அது முழுமை அடையும். அப்ப இது ஒரு முழுமை, அது ஒரு முழுமை, இது ஒரு முழுமை, அது ஒரு முழுமை, வலது முழுமை, இடது முழுமைன்னு கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அப்ப மனசு தெளிவாக இருக்கும், மனசு ஆரோக்கியமா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூச்சு காத்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க, முழுமை அடையல, வலது பக்கம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இன்கம்ப்ளீட். மறுபடியும் இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம். நீங்க சாம்பார் சமையல் செய்றீங்க, சாம்பார் வைக்கிறீங்க, சாம்பாருக்கு காய்கறிலாம் போட்டு எல்லாத்தையும் ஸ்டவ்லாம் பற்ற வச்சு வச்சுட்டீங்க. அது வெந்துகிட்டு இருக்கும் போதே அதை இறக்கிட்டு ரசம் வைக்கிறீங்க. அது வெந்துகிட்டு இருக்கும் போதே அது முழுமை அடையல, கொதி வரல, அதுக்கு முன்னாடி இறக்கி வச்சுட்டு சாதம் வைக்கிறீங்க. குக்கர் எடுத்து, நார்மலாக இப்போ குக்கர் தானே, சரி சாதம் வைக்கிறீங்க, வடிக்கிறீங்க, எடுத்து அது பாதியில் இருக்கும்போது அதை இறக்கிட்டு மறுபடியும் சாம்பார் வைக்கிறீங்க. கொதி வரதுக்கு முன்னாடி மறுபடியும் இறக்கி ரசம் வைக்கிறீங்க, அடுத்த தொட்டுக்க. இந்த மாதிரி 4த்தையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது முழுமை அடையுமா? காலையில நீங்க 6 மணிக்கு சமையல் ஆரம்பிச்சா நைட்டு 6 மணி வரலும் சமையல் முடியாது, முழுமை அடையல. அப்ப நமக்கு தேவையான விஷயம் முழுமையா கிடைக்கல. புரியுதுங்களா? நமக்கு தேவையான விஷயம் முழுமையா கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? பசிக்குது, சாப்பிட முடியல. ஏன்னா தேவையான விஷயம் சமையல் முடியல. ஏன்னா முழுமை அடைவதற்கு முன்னாடி இறக்கி வச்சுட்டு அடுத்ததை மாற்றும் போது எதுவுமே முழுமை அடையல. அதே மாதிரி தான் நம்ம சரமும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற வேண்டியது நம்மளே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரம் இப்படி மாற்றி மாற்றி நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தேவையான விஷயங்கள் எதெல்லாம் நடக்கணுமோ அது முழுமையாக நடக்கல அப்படின்னா உடம்புக்கு என்ன நடக்கும்? ப்ராப்ளம் வரும். அப்ப உடல் நோய்க்கான முக்கியமான காரணம் எது? முக்கியமான காரணம் சரம் சரியாக இல்லை. இப்ப உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான், அதாவது இப்படி சொல்லலாம், என்னன்னா பார்க்கக்கூடிய மனசு உடம்பு, பார்க்க முடியாத உடம்பு மனசு. நம்ம மனசை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த உடம்பு தான். ஏன்னா அதானே இப்ப சொன்னோம், அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பார்க்க முடியாத உடம்பு எது? மனசு. இது மனோமய கோஷம், மன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்ப உடம்பு உங்களுக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கலாம், முதுகு வலி இருக்குன்னு வச்சுக்கலாம், சந்தோஷமா இருப்பீங்களா? ஜாலியா, ஹேய் செம்ம சூப்பர் செம்மையா முதுகு வலி தெரியுமா, ஐயோ செம்ம ஜாலியா இருக்குன்னு சொல்லுவீங்களா? எரிச்சல் பட்டு கோவப்படுவீங்களா? அப்ப உடம்புல ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சோ, நம்ம முதுகு வலி மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் நம்ம உணர்வுகளுக்கும் நம்ம பேசுற பேச்சுக்கும், அதாவது நம்ம மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணலாமா? நம்ம மனசுக்கும் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க எதை அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கவலை அப்படின்னா வயிறு, கோபம் அப்படின்னா ரொம்ப கவலைப்பட்ட பசிக்குமாங்க என்னைக்காவது உங்களுக்கு? கவலை துக்கம்லாம் இருந்துச்சுன்னா பசிக்காது. கோபம்னா என்னது? கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸ்ல வந்து இது உங்களுக்கு ஹோம்வொர்க். நம்ம கோவப்பட்டா உடம்புல எந்த பாகம் பாதிக்கிறது? பயம் பிரஷர் அதிகமாகும் மாஸ்டர். எதுங்க? பிரஷர் அதிகமாகும். பிரஷர் கோவப்பட்ட பிரஷர் அதிகமாகுது. பிரஷர் அதிகமாகுதுன்னு எந்த உறுப்பு? ஹார்ட் சம்பந்தம்.
ஹார்ட் சம்பந்தப்பட்டது. சூப்பர், இப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்க. பயம்க்கு குழந்தைங்களாம் கிட்னி பயத்துல என்ன பண்ணுவாங்க? கிட்னி பாதிக்கும். கிட்னி பாதிக்கும். சூப்பர். அப்ப உணர்வுங்கிறது, அதாவது இந்த உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது மனசுல நடக்கக்கூடியது. இதனால எது பாதிக்குது? உடம்புல பாதிக்குது. இப்ப உடம்புல பாதிச்சு அதே உணர்வு அங்க பாதிக்கும். வயசு வருஷா நடக்குது. புரியுதுங்களா? உணர்ச்சியால வந்ததை உணர்ச்சி, அதாவது மனசால வந்ததை மனசு சரி பண்ணும், உடம்பால வந்தது உடம்பு சரி பண்ணும். மனசால வந்ததுக்கு உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நடக்க மாட்டேங்குது. அதனாலதான் பலருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது. எந்த மெடிசன் எடுத்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அங்க சரியாக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். பயத்தினால அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு, பயத்தினால யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் அங்க சரியாகாது. ஏன்னா பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதை சரி பண்ணாதான் இங்க இது சரியாகும். அப்ப உணர்வு எல்லாத்துக்குமே மூச்சு காத்து மாறும். அப்ப சரம் மாறும் போது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற வேண்டிய சரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் போது, அல்ல 1/2 மணி நேரத்துக்கு மாறும் போது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல மாத்தும் போது அது என்ன நடக்குது அப்படின்னா, உடம்புல பாதிப்பு ஏற்பட்டு, மனசுலயும் பாதிப்பு ஏற்பட்டு, உடம்பும் மனசும் சேர்ந்து, அது ரெண்டும் சேர்ந்தது நம்ம வாழ்க்கையிலையும் அது பாதிப்பாக மாறுகிறது. இது மட்டும் இல்லைங்க, மூச்சுக்காத்து வழியா தான் பஞ்சபூத சக்திகள் உள்ளுக்குள்ள போகுது, நமக்கு தேவையானது கிடைக்குது. கிரகங்களோட சக்திகள் நமக்கு கிடைக்குது, உயிர் சக்தி கிடைக்குது. நம்ம கடமைன்னு சொல்லக்கூடுறோம், இதுதான் என்னோட கடமைன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க, அது முழுமை அடைவதற்கு மூச்சுக்காத்து. நம்ம ஆசைகள் நிறைவேறுவதற்கு மூச்சுக்காத்து. எல்லாமே இந்த மூச்சுக்காத்து வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சரம் வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த சரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுவதற்கு பதிலாக, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும்போது எல்லாமே ஸ்டாப் ஆகுது, எல்லாமே தடைபடுகிறது, எல்லாமே பாதி பாதியில இருக்கு. நமக்கு இவ்வளவு நாள் சரம் பத்தி தெரியல. சரம் அப்படின்னா என்னது, அதோட இம்பார்ட்டன்ட் எவ்வளவுன்னு தெரியல. நம்ம எல்லாத்தையும் வெளியில தேடிட்டு இருக்கோம். எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, மனசே சரியில்லைப்பா, எதை செஞ்சா என்ன சாப்பிட்டா எத்தை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறோம். எதையும் திங்க வேணாம், உள்ளுக்குள்ள சரம் சரி பண்ண நிறைய விஷயங்கள் மாறும். மனசு தெளிவடையும், வாழ்க்கை தெளிவடையும், எல்லாமே தெளிவாகத்தான் இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாகும். அதை பத்தி தான் நம்ம இப்ப கத்துக்க போகிறோம். கிரகங்களோட எனர்ஜி எப்படி இருக்கிற இடத்துல இருந்து ரிசீவ் பண்றது, பஞ்சபூதங்களோட எனர்ஜி எப்படி இருக்கிற இடத்துல இருந்து சரம் வழியாக ரிசீவ் பண்றது, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு நம்ம எப்படி சரம் இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே நாள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாளைக்கு காலையில அப்படியே மொத்தமா எல்லாத்தையும் சரி பண்றது கிடையாது. ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டே வருவோம். ஒரு விஷயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு விஷயமா சரி பண்ணிக்கிட்டே வருவோம். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வரும். ஏன்னா வாழ்க்கை ஒரே நாள்ல டேமேஜ் ஆகல, பல வருடங்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். இப்ப அவ்வளவு வருஷம் எடுத்துக்க வேணாம், 1 மாசத்துக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிக்கொள்வோம். 15 நாள்ல கத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படியே மாத்திக்கிட்டே வரலாம். அதைத்தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்புல கத்துக்க போகிறோம். அப்ப சரம்ங்கிறது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேட்டா நிச்சயமாக நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்றோம். நல்லெண்ணெய், அப்புறம் என்ன பண்றோம், பசுமாட்டுல கறந்த பால், அப்புறம் நல்ல தேங்காய் எண்ணெய், அப்புறம் இயற்கையான உரம் போட்ட அரிசி பருப்பு வகைகள், இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நார்மல் எல்லாமே காஸ்ட்லியா சேர்த்து வாங்குறோம். நார்மலா இதுவரை நம்ம மல்லிகை சாமான் பட்ஜெட், உதாரணத்துக்கு மல்லிகை சாமான் பட்ஜெட் 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2500 ரூபாய் 3000 ரூபாய் ஆகுது. ஏன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியா, நல்ல ஹை குவாலிட்டியா காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியம் நினைச்சு அதெல்லாம் வாங்குறோம். இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். பல வருஷமா, ஒரு 5 வருஷமா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல உணவாக தான் சாப்பிட்றோம். இருந்தாலும் ஏன் உடம்பு டேமேஜ் ஆகுதுன்னு கேட்டா, மூச்சுக்காத்து இலவசமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சுக்காத்து, இந்த சரம் நம்ம கவனிக்கல.
உணவுல கவனம் வச்ச நம்ம, ட்ரெஸ் வாங்குறதுல கவனம் வச்ச நம்ம, வீடு கட்டுறதுல வாஸ்து சாஸ்திரத்துல கவனம் வச்சிருக்கிறோம். ஜெம்மாலஜில கவனம் வச்சிருக்கிறோம். எந்த கல்லு போட்டா எது சரியாகும், வீட்ல எந்த பொருள் எங்க வச்சா எது சரியாகும், எல்லாமே எனர்ஜி தாங்க. எல்லாமே சக்தி தான். எல்லாமே மாற்றக்கூடியதான். எல்லாமே மாறக்கூடியதான். இதெல்லாமே செய்ய வேண்டியதுதான். முக்கியமா நம்ம சரம் கவனிச்சுட்டு மத்ததெல்லாம் செஞ்சாதான் சரியாகும். அடிப்படை பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பிரயோஜனம்? அந்த பேஸ்மெண்ட்டை சரி பண்றதுக்கு தான் இந்த சரக்கலை பயிற்சி. இதுல வேற இன்னொன்னு தெரியுங்களா? சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன். என்னோட மூச்சு காத்து எனக்கு இப்ப என்ன போயிட்டு இருக்கு, எனக்கு என்ன போகணும், எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எந்த ஃப்ரீக்வன்சில நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு பரம் தெரிந்தவன். ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. அண்டம்னா இந்த பிரபஞ்சம், பிண்டம்னா இந்த உடம்பு. அங்க இருக்கிறது மொத்தமா இங்க எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியும். எது ஈஸி நமக்கு தேடுறது? வெளியில நடக்குது தேடுறது ஈஸியா, உள்ளுக்குள்ள என்னன்னு கவனிச்சா வெளியில நடக்குது தெரிஞ்சுடும். நம்ம சூழ்நிலைகளை நீங்க வெளியில வந்து அப்படியே நிலால என்ன நடக்குது, சனி கிரகத்துல என்ன நடக்குது, புதன் கிரகத்துல என்ன நடக்குதுன்னு தேட வேண்டாம். நம்ம இருக்க சூழ்நிலைகள், நம்ம இப்ப இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி என்ன நடக்குது. இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசுறாங்களா, இல்ல அவங்க வந்து நம்ம கிட்ட திட்டுறாங்களா, இல்ல கோபமா இருக்காங்களா? நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், டே டு டே லைஃப்ல இப்ப நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கோம்? நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான். ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நம்ம காந்தமாக இயங்கி கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? நாம் எதை அட்ராக்ட் பண்ணிக்கிறோம், எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை அட்ராக்ட் பண்றோம். எதை அதிகமாக சிந்திக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, வாழ்க்கையில கஷ்டம், துக்கம், இதை பத்தி சிந்தித்து கொண்டே இருந்தால் அதை தான் அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு நடக்க வேண்டிய, வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வு மாற வேண்டும் என்றால் நாம் எதை மாத்தணும்? நமது சிந்தனையை மாற்ற வேண்டும். இதை மாத்தினாதான் அங்க நடக்கும். அதுக்கு சிந்தனையை மாத்திரம் என்ன பண்ணும்? சரம் சரியாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே சரம் தான். மூச்சு காத்து தான். மூச்சு காத்து ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி பாருங்க. இப்ப காலையில எழுந்திரிச்சிருக்கிறோம். சரி, பிரஷ் எல்லாம் பண்ணிட்டோம், குளிச்சுட்டோம், எல்லாமே வந்தாச்சு. பசிக்குது, லைட்டா பசிக்குது. சரி, ஒரு 1/2 மணி நேரம், ஒரு என்னது 6:45 ஆயிடுச்சா, சரி 7 மணிக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட போய் சாப்பிட்டுக்கலாம். தண்ணி தாங்க எடுக்குதா, சரி ஒரு 7 மணிக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட போய் தண்ணி குடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதே 7 மணிக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம மூச்சு எடுத்துக்கலாம்னு அப்படியே உட்காந்துருக்கோமா? மூச்சு எப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம்? இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது கிளாஸ் நடந்தா என்ன, தூங்குனா என்ன, எங்க போனா என்ன, எது நடந்தாலும் நம்ம மூச்சு காத்து உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, அது இறைவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நமக்கு அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது சரியாக நடக்கிறதா, முழுமையாக கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம இந்த பயிற்சி வகுப்பு மூலியமா கத்துக்கிட்டு, அது சரியாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முழுமையா நமக்கு நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை கத்துக்கிட்டு நம்ம சரி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் சரியாக மாறும். நிறைய விஷயங்கள் முழுமை அடையும். அதுக்கு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த கிளாஸ்ல வேற என்னெல்லாம் கத்துப்போம்னு கேட்டா, கிரகங்கள் பத்தி பல விஷயங்கள் கத்துப்போம். அந்த கிரகங்களோட எனர்ஜி இருக்கிற இடத்துல இருந்து எப்படி ரிசீவ் பண்ணது கத்துப்போம். அது எப்படிங்க இருக்கிற இடத்துல கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும்? கிரகங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணா கோயிலுக்கு போகணும். அப்பதானே எனர்ஜி கிடைக்கும். இப்ப நம்ம வாழ்க்கை ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ஜோதிடம். இதுல வந்து நம்மளோட வாழ்க்கை கிரகங்களோட சக்தி நிலைகள் நமக்கு பாதிப்பு. அப்படின்னா பாதிப்புன்னா கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல பாதிப்பு. நல்ல விஷயங்கள் இல்ல, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல அந்த கிரகத்தோட சக்தி நிலை இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம இருக்கிற இடத்துல அந்த கிரகத்தோட சக்தி இருக்கு அப்படின்னா அந்த எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ண முடியுமா, முடியாதா? இல்ல நீங்க இந்த கோயில் போனாதான் உங்களுக்கு அந்த கிரகம் பாதிக்கும்,
அது ஒன்றும் உங்களுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்களா? இல்லையே. அப்ப நம்ம எந்த இடத்துல எந்த கண்ட்ரில எங்க இருந்தாலும் நமக்கு அந்த கிரகத்தோட சக்தி பாதிக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல கிரகத்தோட எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய சக்தியை நம்மளால ரிசீவ் பண்ண முடியுமானா எஸ் முடியும். அதையும் கத்துப்போம். ஏன் அதை கத்துக்கணும்? ஏன்னா இந்த உலக வாழ்க்கை, இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பஞ்சபூத சக்திகளாலும் கிரகத்தோட சக்தியாலும் தான் அவங்க தான் நம்மளை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் கிரகங்களை ஆளுமை செய்வதும் பஞ்சபூதங்கள் தான். அப்ப பஞ்சபூதங்கள் கிரகங்களோட சக்தியை எப்படி ரிசீவ் பண்ணுதுன்னு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி சொல்லலாம், சரம் சரியாகும். அதாவது உணவு எப்படி உணவு என்ன முறையான உணவு இருக்கணும், எப்படி பாடி போஸ்டர் இருக்கணும், நமது உணர்வு எப்படி இருக்கணும், கிரகங்களோட எனர்ஜி எப்படி கிடைக்கணும், எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு அதை சரி பண்ண சரம் சரியாகும். அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலது இடது சரியாக இருக்கும். அப்படி வலது இடது சரியாக இருக்கும்போது எல்லாமே சரியாகும். மொத்த வாழ்க்கையும் சரம் தாங்க. சரி, கிரகங்களுக்கோட சக்திக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. நாளைக்கு வியாழக்கிழமை. அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், மறுபடியும் புதன். 7 நாளைக்கு 7 கிரகங்களோட பேர் தான் இருக்கு. புதன்கிறது ஒரு கிரகம், செவ்வாய்ங்கிறது ஒரு கிரகம், திங்கள் சந்திரன்கிறது ஒரு கிரகம், ஞாயிறு சூரியன்கிறது ஒரு கிரகம், சனிங்கிறது ஒரு கிரகம், வியாழன் குருங்கிறது ஒரு கிரகம், செவ்வாய்ங்கிறது ஒரு கிரகம். எல்லாமே ஒரு கிரகம் தான். அப்ப இந்த கிழமைகளுக்கு நாட்களுக்கு ஏன் கிரகங்களோட பேர் வச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு எந்த கிரகத்தோட ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்தோட சக்தி நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப சரம் சரியில்லைன்னா கிடைக்கல. புதன் கிரகம்னா புத்திசாலித்தனம். இன்னைக்கு புதன்கிழமை காலையில கண்ணு முழிக்கும் போது சூரிய உதயம் வரும்போதும் நம்ம இருக்க இடத்துல சூரியன் உதயம் வரும்போதும் நமக்கு இடது மூச்சு நடக்கணும். இடது சரம் இருந்தால் புதன் கிரகத்தோட இடது முழுமையா கிடைக்கும். ஆனா இடது மூச்சு நடக்கல. புதன் கிரகத்தோட சக்தி கிடைக்கல. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா கர்மா. நம்மளால எதெல்லாம் தெளிவா பதில் சொல்ல முடியாது உடனே என்ன சொல்லிட்டோம்? கர்மான்னு சொல்லிடுவோம். புரிஞ்சிக்க முடியாத ஒரு டேர்ம் சொல்லிடுறது. கர்மா டிலீட் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. கர்மாவை கிளியர் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு கர்ம வினைப்படி நமக்கு இன்னைக்கு புதன் கிரகத்தோட சக்தி கிடைக்கல. வலது பக்கம் சரம் போயிட்டு இருக்கு இடது பக்கத்துக்கு பதிலா. ஆனா நமக்கு அதே கர்மா இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சரம் மாற்றுவது அப்படின்றத நம்ம கத்துக்க போறோம். சரம் மாற்றுற டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு புதன்கிழமை புதன் கிரகத்தோட சக்தி கிடைக்காம இருக்கிறதுக்காக வலது பக்கம் சரம் போயிட்டு இருக்கும் போது நான் கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு சரம் மாத்திர இடது பக்கத்துக்கு சரம் எடுத்துக்கிறேன். புதன் கிரகத்தோட சக்தி கிடைக்குது. அப்ப அந்த கர்மா அங்க டெலீட் ஆகுது. கர்மா கிளியர் ஆகுது. அப்ப இந்த சரம் வச்சு கர்மாவை கிளியர் பண்ண முடியுமா? கர்மாவையும் கிளியர் பண்ண முடியும். ஆசைகளை முழுமையை அடைய முடியும். கடமைகளை முழுமையாக வாழ்க்கையை முழுமையா வாழ முடியுங்க. இந்த சரம் வச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? எஸ். கர்மாவையும் சேர்த்து கிளியர் பண்ணிடலாம். நமக்கு உடனே ஒரு கியூரியாசிட்டி, அது எப்படிங்கிறது இப்பவே சொல்லுங்களேன், இப்பவே தெரிஞ்சுக்கலாமே. ஒண்ணு ஒண்ணா கத்துப்போம். இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு இல்ல, இப்பதானே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒண்ணு ஒண்ணா கத்துக்கலாம். சரிங்களா? சரி, முதல்ல நம்ம இந்த ஒரு விஷயம் கத்துக்கலாம். எழுதிக்கோங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு மூச்சு காத்து இருக்கணும். எப்ப அந்த மூச்சு காத்து இருக்கணும் அப்படின்னா காலையில கண்ணு முழிக்கும் போது, அடுத்தது சூரிய உதயம் வரும்போது. நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கண்ட்ரில சூரிய உதயம் எப்ப வருதோ அப்ப அந்த சரம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்க எத்தனை மணிக்கு முடிச்சாலும் சரி, அத்தனை மணிக்கு கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு அந்த சரம் இருக்க வேண்டும். அதுல ஒரே ஒரு கிழமைக்கு மட்டும்தான் வளர்பிறை தேய்பிறை வரும். மற்ற எல்லா கிழமைகளும் அதே தான் இருக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை எழுதிக்கோங்க. வியாழக்கிழமை வளர்பிறை வியாழன் கிழமை அன்னைக்கு இடது சரம் இருக்க வேண்டும். வளர்பிறை வியாழக்கிழமைக்கு இடது சரம் இருக்க வேண்டும். தேய்பிறை வியாழக்கிழமைக்கு வலது சரம் இருக்க வேண்டும். சரிங்களா? நாளைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை வளர்பிறை தேய்பிறையா
வளர்பிறை மாஸ்டர். வளர்பிறைன்னா என்ன சரம் இருக்கணும்? இடது சரம் மாஸ்டர். இடது. சூப்பர். நாளைக்கு காலையில கண்ணு முழிக்கும் போது நீங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக இடது சரம் இருக்க வேண்டும். கரெக்டுங்களா? அடுத்தது, இப்ப வெயில் காலம்ன்றதுனால சீக்கிரமே சூரியன் உதிச்சிடுறாங்க. ஒரு 5:45 கூட உதிச்சிடுறாங்க. சூரியன் உதயிக்கும் போதும் நமக்கு அதே கிழமைக்கு அந்த சரம் தான் இருக்க வேண்டும். சரி, சூரிய உதயத்திலிருந்து இப்ப 5:45 சூரிய உதயம் அப்படின்னா 5:45 இருந்து 7:45 2 மணி நேரத்துக்கு நமக்கு இடது சரம் தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கிரகத்தோட எனர்ஜி, அந்த பஞ்சபூதங்கள், அந்த அந்த நேரத்தில் என்ன பஞ்சபூதங்கள் சக்தி கிடைக்கணுமோ முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதை மட்டும் எழுதிக்கோங்க. போக போக நம்ம கத்துக்கலாம், நிறைய விஷயம் கத்துக்கலாம். அப்ப வெள்ளிக்கிழமைக்கு என்ன சரம்னு கேக்குறீங்களா? நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் சார். சரி, நாளைக்கு வியாழக்கிழமை கண்ணு முழிக்கிறோம். ஒரு 4:30 மணி 5 மணி கண்ணு முழிக்கிறோம். அப்படியே சரம் செக் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுந்திரிச்சு உட்காரக்கூடாது. படுத்து இருக்கிறோம். பெட்ல படுத்துக்கோங்க, கட்டில படுத்துக்கோங்க, அப்புறம் பாயில படுத்துக்கோங்க, எங்கனாலும் படுத்துக்கோங்க. படுத்து இருக்கணும். கண்ணு முழிக்கிறோம். கண்ணு முழிக்கும்போது சரம் கண்ணு முழிச்சோம் சரம் கவனிக்கிறோம். நாளைக்கு வளர்பிறை வியாழக்கிழமை. இடது சரம் இருக்கணும். வலது பக்கம் சரம் போயிட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. வலது பக்கம் சரம் போகுது அப்படின்னா வலது பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா இடதுக்கு சரம் மாறும். இடது பக்கம் திரும்பி படுத்தால் வலதுக்கு சரம் மாறும். இது எழுதிக்கோங்க. படுத்து இருக்கிறோம், நமக்கு வலது பக்கம் சரம் போயிட்டு இருக்கு, இடதுக்கு மாறணும். வலது பக்கம் திரும்பி படுக்கிறோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி ஒரு கழிச்சு படிக்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திரும்பி படுக்கும் போது நமக்கு இடதுக்கு சரம் மாறுது. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறோம். அப்புறம் காலை கடன்கள் கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுலாம் அப்படியே கிளாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்றோம். சூரிய உதயம் 5:45 வராங்க. மறுபடியும் பிரீத் செக் பண்றோம், சரம் செக் பண்றோம், இடது சரம் இருக்கு, அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயா. வலதுக்கு இருந்துச்சுன்னா வலது பக்கம் கையை மேல தூக்கி வச்சா, தலைக்கு மேல தூக்கி வச்சா இடதுக்கு சரம் மாறும். இன்னும் நிறைய இருக்கு. சரம் எப்படி மாத்திக்கிறது, எப்படினால மாறுதுன்றது கவனிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. சரம் மாறும். சரி, இடது பக்கம் சரம் போயிட்டு இருக்கு, அப்படியே ஃப்ரீயா விட்டுலாம். அவ்வளவுதான். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு 7:45 8, அதாவது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் சரம் கவனிக்கிறோம். வலதுக்கு இருக்கும். வலதுல இருக்கா? ஓகே, சூப்பர். 2 மணி நேரத்துக்கு ஒரு சரம் மாறி இருக்கு. சூப்பர். ஓகேங்களா? இப்ப 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்க. 6 to 8 இடது சரம், 8 to 10 வலது சரம், 10 to 12 இந்த மாதிரி சரம் சரியாக மாறிக்கிட்டே இருக்கான்றத நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு செக் பண்ண போறது கிடையாது, அரை மணி நேரத்துக்கு ஒரு செக் பண்ண போறோம். ஏன்னா எப்ப மாறுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எவ்ரி half an hour நம்ம சரம் இனிமே கவனிக்க போறோம். எந்த பக்கம் சரம் ஓடுது. 6 to 8 சொல்லியிருக்காங்களா? மணி இப்ப 7. இடது சரம் போகணும், இடது போகுது. 7:30 மணிக்கு இடது சரம் போகுது. 8 மணிக்கு வலது சரம் மாறிடுச்சா? ஓகே. சரிங்களா? அப்படி சரம் மாறும். இன்னும் போக போக நிறைய விஷயம் கத்துப்போம். எப்படி சரம் இன்னும் மாத்துறது,
சரம் இப்படி மாறாம இருக்கிறது காரணங்கள் என்ன? ஒரே சரம் நாள் ஃபுல்லா ஓடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி சரி பண்றது? நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் போக போக. இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. டவுட் கேள்விகள் இருந்து கேளுங்க. நாளைக்கு காலையில என்ன சரம் இருக்கணும்? காலையில கண்ணு முழிக்கும் போது வியாழன், தேய்பிறை வியாழனா வளர்பிறை வியாழன் நாளைக்கு? வளர்பிறைங்க ஐயா. இடது சுவாசம் இருக்கணும். இடது சுவாசம் வளர்பிறைங்க. காலைல கண்ணு முழிக்கும் போதும் அதுக்கப்புறம் சூரிய உதயம் வரும்போது இந்த சரம் இருக்கணும், அதை கவனிச்சுக்கோ. சரி, ஓகேவா? இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் ப்ரேயரோட. நேராக நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேலே நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காப்போம் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களுக்கு பஸ்ஸிங் தப்பி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக வருது. உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க.